எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்ப நாளாவே சில ஆண்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சில ஆண்கள் கேட்டாங்க, நாங்க ஆண்கள் எல்லாம் வீட்டுல விளக்கேத்தலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு புராண கதை ஒண்ணு நான் சொல்றேன் உங்களுக்கு. நமிநந்தி அடிகள் நாயனார் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் திருவாரூர் பக்கத்துல திரு ஏமப்பேரூர் அப்படின்ற ஊர்ல அவதரித்தார். அவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தர். நமிநந்தி அடிகள் நாயனார் தினமுமே திருவாரூருக்கு போவாரு. திருவாரூர் கோயில் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியே, அந்த மதில் சுவரை ஒட்டியே அறநெறி அப்பர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் மேல இவருக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் உமா மகேஸ்வரியும் எழுந்தருளி இருக்காங்க. அவர்களுக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வழக்கமாக வச்சிருந்தாரு. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா விளக்கு எரியும். அந்த விளக்க அணையாமல் பாத்துப்பாரு. தினமுமே தன் வீட்டுல இருந்து விளக்கு ஏத்துறதுக்கு பஞ்சு திரி எடுத்துட்டு போவாரு, எண்ணெய் எடுத்துட்டு போவாரு. அந்த விளக்கு அணையாமல் பாத்துக்கிட்டு அங்க கோயிலுக்கு திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. ஒரு நாள் என்னாச்சு, விடாமல் எரிந்து கொண்டிருந்த அந்த தீபம் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அசைஞ்சது. அசையும் பொழுது பக்கத்துல போய் பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் கிடையாது. அப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது, தான் இன்னைக்கு எண்ணெய் கொண்டு வரலையே அப்படின்னு. அப்போ என்ன பண்றாரு, அவசர அவசரமா பக்கத்து வீடுகள்ல போய் கேக்குறாரு, இந்த மாதிரி கோயிலுக்கு விளக்கு ஏத்தணும், விளக்கு அணையிற மாதிரி இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்தி பொழுது, அந்த மாலை நேரம் விளக்கு அணைஞ்சதுன்னா கோயிலே இருட்டாக இருக்கும் இல்லையா, இறைவனுக்கு விளக்கு இல்லாம இருக்கிறதா ஒரு க்ஷணமாவது அப்படின்னு நினைச்சிட்டு போய் கேக்குறாருங்க. அக்கம் பக்கத்து வீடுகள்ல கேக்குறாரு, இந்த மாதிரி நான் எண்ணெய் கொண்டு வர மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, அங்க விளக்கு அணைய போகுது அப்படின்னு கேட்டோன்னு, அங்கே அக்கம் பக்கம் வாழ்ந்தவர்கள் சிவபெருமானை வணங்காத சமணர்கள். அப்படி இருக்கும்போது இவர் போய் எண்ணெயை கேட்டோன்னு என்ன பண்றாங்க, உன்னுடைய சிவபெருமான் தான் நெருப்பு கடலையே கையில வச்சுக்கிட்டு தாண்டவம் ஆடுறவர் தானே, அவனுக்கு எதற்கு வேறு நெருப்பு, அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு இப்ப ஆட சொல்லு, அந்த வெளிச்சம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அவர்தான் நெற்றிக்கண்ல நெருப்பு வச்சிருக்காருல்ல, அது அப்புறம் எதுக்கு, அந்த நெற்றிக்கண்ல இருக்கக்கூடிய நெருப்பை இப்ப கக்க சொல்லு, உமிழ சொல்லு, அதுல இருந்து ஒளி வரும், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியும் பண்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதோ பக்கத்துல குளம் இருக்கே, உன் சிவபெருமான் தான் ரொம்ப சக்தியுடையவர்னு சொல்றியே, அந்த குளத்துல இருந்து தண்ணி கொண்டு போயிட்டு அந்த விளக்குல ஊத்திட்டு நீ விளக்கு ஏத்திக்கோ அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. எண்ணெயும் தரல. இவர் என்ன பண்றாரு, வர்ற வழி நெடுக அழுதுகிட்டே வர்றாரு. கோயிலுக்கு வந்த பின்னாடி கண்ணீர் விட்டு அழறாரு சிவபெருமானை பார்த்து. அதாவது அவங்க என்ன தரலன்னு அழுகல, சொல்றாரு, நீ அவங்க என்ன தராம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை கேலி கூத்து பண்ணிட்டாங்களே, உன்னை கண்டபடி பேசிட்டாங்களே சிவபெருமானே, தண்ணி எடுத்துட்டு விளக்கேத்துன்னு சொல்றாங்களே, அது முடியுமா என்னால, இப்ப விளக்கு அணைஞ்சதுன்னா கோயிலெல்லாம் இருட்டா இருக்கும் அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி உட்கார்ந்துருக்காரு. அப்ப என்னாச்சு, திடீர்னு ஒரு அசரீரி குரல் கேட்டது. என்னை கேலி கூத்தாக பேசினார்கள் இல்லையா, அதே போல அந்த நீரை எடுத்து உன் கையிலே அள்ளி கொண்டு இந்த விளக்கிலே போடு, தீபம் சுடர்விட்டு எரியும் அப்படின்றது ஒரு அசரீரி கேட்ட உடனே சுற்றி முற்றிலும் பாக்குறாரு, ஒருத்தருமே கிடையாது. அப்போ இறைவன் தான் இப்படி சொல்லி இருக்காரு அப்படின்றத உணர்ந்துகிட்டு பக்கத்துல இருந்த குளத்துல போயிட்டு கைகளால தண்ணி எடுத்துட்டு விளக்குல போடுறாரு. விளக்கு நல்லா சுடர் விட்டு எரியுது. அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அத்தனை விளக்குகளுக்குமே அவர் செம்புல தண்ணி கொண்டு ஊத்திட்டு பாத்தீங்கன்னா விளக்கு எல்லா இடத்துலயுமே பிரகாசமாக எரியுது. இத அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கோயில் இவ்வளவு பிரகாசமாக இருக்கே, அனைத்து தீபங்களும் எரிஞ்சுகிட்டு இருக்கே அப்படின்னு வர்றாங்க. எல்லாரும் கோயிலுக்கு பாக்குறாங்க. அதாவது திட்டுனாங்க இல்லையா, சிவபெருமானை திட்டி கேலி கூத்தாக பேசினாங்க இல்லையா, அவர்கள் எல்லாருமே பாக்குறாங்க, இவனுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கலையே யாருமே, அப்புறம் எப்படி இவ்வளவு பிரகாசமாக தீபங்கள் எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறாங்க. அப்போ அதுல தீபத்துல போய் பக்கத்துல பாக்குறாங்க, அதுல பார்த்தா தண்ணி இருக்கு. அப்போ நமிநந்தி அடிகள் நாயனார் சொல்றாரு, இதுதான் என்னுடைய சிவபெருமானின் செயல்,
அந்த இறைவன் வந்து உண்மையானவன், சக்தியானவன். அவர் அசரீரியாக வந்து என்கிட்ட சொன்ன பின்னாடி தண்ணீரை ஊற்றினேன். இப்ப பாருங்க, பிரகாசமாக ஜெகஜோதியாக தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது, சுடர் விட்டு எரியுது அப்படின்னு சொன்னோன்னே அவர்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக வாயடைச்சு போயிட்டாங்க. அப்போல இருந்து அவர்களும் சிவபெருமானை வணங்க ஆரம்பித்தார்கள். இதை கேள்விப்பட்ட ராஜராஜ சோழ மன்னர் நமிநந்தி அடிகள் நாயனாரை அந்த கோயிலுக்கு தலைவராக ஆக்கினாரு அப்படின்றதெல்லாம் வரலாறு இருக்கு. இப்போ இதுல ஆண்கள் விளக்கு ஏற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கு. இறைவனே நமிநந்தி அடிகள் நாயனாரிடம் விளக்கு ஏற்ற சொல்லி ஆணையிட்டு இருக்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடியும் அவர் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார் தன்னுடைய தினசரி வாழ்க்கையில. இவரை தவிர கணம் புல்லர் நாயனார் மற்றும் கலிய நாயனார் அப்படின்றவங்களும் பாத்தீங்கன்னா தினமுமே விளக்கேற்றிட்டு வந்திருக்காங்க. வீடுகள்லயும் ஏத்திருக்காங்க. வீடுகள்ல சிவபெருமானை வணங்கி இருக்காங்க. அதனால வீடுகள்லயும் கோவில்கள்லயும் இவர்கள் விளக்கு ஏற்றிட்டு வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாம் நமக்கு முன்னுதாரண புருஷர்களாக வாழ்ந்திருக்காங்க இல்லையா? இதைத்தான் நான் முன்னுதாரணமாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வெறும் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடலாம். போனேன்னா அதற்கு ஆதாரம் எங்க அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்னொன்னு, நான் ஆதாரம் இல்லாமல் எப்பொழுதுமே பேச மாட்டேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த செய்தியை சொல்றதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு 3-4 மாதமாக நிறைய புத்தகங்களை ஆராய்ச்சி செய்துதான், நிறைய படிச்சுதான் வந்து இந்த செய்தியை கூட நான் இன்னைக்கு சொல்றேன். இத வந்து சர்வசாதாரணமாக நான் சொல்லி இருக்கலாம். ஏன்னா வடநாடுகள்ல ஆண்கள் பாத்தீங்கன்னா காலையில விளக்கு ஏத்துவாங்க, மாலை நேரங்களிலே பெண்கள் ஏற்றுவாங்க. இன்றைக்கும் அந்த பழக்கத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. இப்படி ஒரே வரியில் நான் சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நான் அதை சொன்னேன்னா உடனே வந்து வடநாட்டை நீங்க சொல்றீங்க அப்படிம்பாங்க. இத எல்லாருமே சொல்லல. ஒருத்தர் 2 பேர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்லுவாங்க, வடநாட்டையே எப்ப பாரு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வடநாட்டை அவங்க எல்லாம் பூஜை முறைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனா இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து அப்படி சொல்லாம நான் வந்து ஆதாரத்தோட சொல்லுன்றதுக்காக தான் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்தேன். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சவுகார்பேட் பக்கம் போனீங்கன்னா, இல்ல வடநாட்டவர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு வைங்களேன், காலை வேளைகள்ல ஆண்கள் விளக்கு ஏற்றுவார்கள், பூஜை செய்வாங்க. மாலை வேளைகள் பெண்கள் விளக்கு ஏற்றுவாங்க. எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் காலையில குளிச்சு எழுந்தோன்னா அவங்களுக்கு குளிக்கிற வேலை, குளிச்சுக்கிட்டு போய் விளக்கு ஏத்துறதுதான் வேலை. அப்புறம் தான் தண்ணி குடிக்கிறதோ இல்ல சாப்பிடுறதோ அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த விளக்கேற்றுவது எதனாலன்றது நம்ம பல பதிவுகள்ல பார்த்திருக்கோம். அந்த விளக்குல மகாலட்சுமி குடிகொள்கிறாள், நம் குல தெய்வம் குடிகொள்ளும். இன்னொன்னு, புற இருளை, நம்மை சுற்றி இருக்கும் இருளை மட்டும் போக்குவதோடு மட்டுமல்லாமல் அகத்தில் இருக்கக்கூடிய இருளையும் போக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் அகத்தில் இருள் இருக்கும் இல்லையா, அவர்களும் விளக்கு ஏற்றலாம் கட்டாயம். அதனால இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லுவேங்க இந்த இடத்துல. அதாவது இது என்னுடைய கருத்து என்னன்னா, பெண்கள் வந்து காலங்காலமாக பண்பாக வளர்க்கப்பட்டவள், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வளர்க்கப்பட்டவள். அவ வந்து விளக்கேத்தணும், நல்ல கட்டுப்பாடோட வாழணும் அப்படின்றதெல்லாம். அந்த பழக்கத்தை பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கற்றுத்தராத காரணத்தினாலோ என்னவோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல தவறுகள் நடக்குது. உடனே வந்து ஆண்கள் பார்த்துட்டு நினைக்காதீங்க, ஆண்கள் மட்டும் செய்யறாங்களா, நீ சமீப காலமாக பெண்கள் அதிகமாக தவறுகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை பற்றியும் சீக்கிரத்துல நான் பதிவிட இருக்கிறேன். ஆனால் அதிகப்படியான தவறுகள், குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள், இந்த மனசாட்சிக்கோ இறைவனுக்கோ பயப்படாம வாழ்றவங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் இந்த விளக்கேற்றுவது, பூஜை செய்வது, இது போன்ற இதுல இந்த கட்டுப்பாடான வாழ்க்கைக்குள்ள வந்தாங்கன்னா அவர்களும் குற்றத்தை செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 யோசிப்பாங்க. அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆண்கள் விளக்கேற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. அதற்கு உதாரணமாக நான் ஒரு கதையை கூட சொல்லியிருக்கேன். அதனால ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் விளக்கு பூஜை மட்டும் பெண்கள் தான் செய்யணும். அதனால இந்த பதிவை பார்க்கின்ற ஆண்கள் காலையில எழுந்த உடனே குளிச்சுக்கிட்டு சுவாமி ரூமுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு தூப தீபங்கள் காமிச்சிட்டு கையெடுத்து கும்பிடுங்க. அன்றைய நாள் முழுக்கவே நல்லா இருக்கும். செல்வம் தங்குறதாகட்டும், மகாலட்சுமி தாயார் வீட்டுல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க சம்பாரிச்சுட்டு வந்து கொடுத்த பணத்தை வந்து பெண்கள் வைக்கிறாங்க. இருந்தா கூட உங்களுக்கும் உங்க வேலையெல்லாம் நல்லா கிடைக்கணும், வேலையில உயர்வுகள் கிடைக்கணும், வியாபாரம் செய்தா அதுல வந்து நல்லபடியாக லாபம் கிடைக்கணும்னா மகாலட்சுமியுடைய பூரண அருள் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்றேன். சரி, இன்னைக்கு இந்த பதிவுல ஆண்கள் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்றத பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை எல்லாம் சீக்கிரத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.